பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான். என்ன பதிவு அப்படின்னு பார்க்கிறப்போ, ஆடி மாத வழிபாட்டிலேயே முக்கியமான நாளாக வரக்கூடிய இந்த ஆடி 18 ஆடி பெருக்கின் நாளின் சிறப்பையும் அதனுடைய வழிபாட்டு முறையை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க இருக்கிறோம். பொதுவாவே பார்த்தோம்னா, நான் சின்ன வயதுல இருக்கும் பொழுதே அந்த ஆடி 18 நாள் நெருங்க நெருங்க அணைகள்ல நீர் நிரம்புறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நீர் திறப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்பட்டு அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறத நம்ம முன்னோர்கள் மக்களாக சேர்ந்து பார்த்தோம்னா வரவேற்போம். சோ பூக்களை தூவி மலர்களை தூவி வரவேற்கிறது தண்ணீர்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய சிறு வயதிலையுமே நிகழ்ந்து இருக்கலாம். சோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில இது பார்க்காமையும் தவற விட்டுருக்கலாம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த நீருக்கு நன்றி சொல்வதன் விதமாக, நதிகளுக்கு நன்றி சொல்வதன் விதமாக இந்த ஆடி 18 வழிபாட்டு முறை அடங்கியிருக்கு. காவேரி நதிகள் எங்கெங்க இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஆடி 18 வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பொதுவாவே ஆடி 18 நாள் அப்படின்னா காவேரி தாய்க்கு, காவேரி நதிகளுக்கும் வீட்டுல நமக்கு எதன் வழியா தண்ணீர் கிடைக்குது, பைப்புகள், மோட்டார் செட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு நம்ம வழிபாடு செஞ்சு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. நீர் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது நம்மளுடைய ஒரு வாக்காகவே இருக்கு இல்லையா? சோ தண்ணி இல்லாம எந்த ஒரு உயிரினமும் சரி வாழவே முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த நீர், தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமா போனாலும் பிரச்சனை தான். சுனாமி சார்ந்த நிகழ்வுகள், சோ அதே மாதிரி வெள்ளம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்தி விடும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக போனாலும் பிரச்சனை தான், அளவோட இருக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அதனால இந்த ஆடி 18 தினத்துல பார்த்தோம்னா அப்பேற்பட்ட காவேரி சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு அப்படின்றத செய்யணும். எல்லா மக்களுக்குமே சரி அளவோடு நீர் கிடைக்கணும், அளவுக்கு அதிகமா கொடுத்து எங்களுக்கு பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வகையில நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18 திருநாள். சரி, ஆடி 18 நாள் 2025 வருடம் எப்பொழுது வருகின்றது? ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று இந்த ஆடி 18 நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான நேரங்கள் பற்றி பார்த்துருவோம். ஆடி 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று காலையில 6 மணி முதல் 9 மணி வரை சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைந்திருக்கிறது. சோ எப்படி வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். சோ உங்களுடைய வீடு நதிநிலைகள், நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இல்லைனாலும் சரி, உங்களுடைய வீட்டை முதல் நாளே சுத்தப்படுத்திடுங்க. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதியை சுத்தப்படுத்திடுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று அதிகாலை எந்திரிச்சு சுத்தபத்தமா வீட்டுல இருக்க அனைவரும் குளிச்சு விட்டு ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ அல்லது செம்பு பாத்திரத்திலையோ சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில சிறிதளவு மஞ்சத்தூளும் பூக்களையும் கலந்து, அதுதான் காவேரி மாதாவா நினைச்சு நீங்க பூஜை அறையில வச்சு வணங்க வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு சில வீட்டுல படையல் போடுகின்ற பழக்கம் இருக்கும். படையல் போடுகின்ற பழக்கம் இருக்கு, வழக்கங்கள் இருக்கு எங்களுக்கு அப்படின்னா தாராளமாக சர்க்கரை பொங்கல், உங்களுக்கு என்ன பழங்கள் அந்த நேரத்துல கிடைக்குதோ, வாழைப்பழமா இருந்தாலும் சரி, பலாப்பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்க இலைகள்ல வைக்கலாம். சோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வடை பாயாசம் செய்து வளர்க்கக்கூடிய வழக்கங்களும் இருக்கும். சோ அப்படி வழக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமா அதையும் நெய்வேத்தியமாக நீங்க படைக்கலாம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மோட்டார் பம்புகள், பைப்புகளுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தன பொட்டெல்லாம் வச்சு பூக்களை வச்சு வழிபாடுன்றத மேற்கொள்ளணும். இந்த மாதிரி படையலிட்டு நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அதை பார்த்துதான் நீங்க அன்றைய தினம் வணங்க வேண்டும். சரிங்களா? இதுதான் வீட்டுல செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றது பார்த்தோம்னா இதுதான். சோ ஒரு சிலருக்கு தாலி கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கும். ஆடி 18 நாள்ல உங்களுக்கு அந்த வழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கடைபிடிங்க. புதுசா யாரும் செய்ய வேண்டாம். சோ அந்த வழக்கம் இருக்கும் பட்சத்துல
நீங்க படையல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பூஜைக்கு ரெடி பண்ணுவீங்க இல்லையா, பூஜை அறைகளையும் அந்த பாத்திரத்துல சுத்தமான நீரையும் ரெடி பண்ண சொன்னேன் இல்லையா, அப்பொழுதே மஞ்சள் கயிறையும் நீங்க ரெடி பண்ணி வெற்றில பாக்கு மேல வச்சிட வேண்டும். அதற்கு பிறகுதான் படையலிட்டு நீங்க கற்பூர தீப தூபாரதனை எல்லாம் காமிச்சு வழிபாடு அப்படின்றத மேற்கொள்ளலாம். சோ இதுதான் முறை. ஸோ தாலி கயிறு உங்க கழுத்துல கோர்க்கக்கூடிய டைம், அதாவது போடக்கூடிய நேரம் அப்படின்றது காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமே நமக்கு சிறப்பானதாக இருக்குது. ஏன்னா அதற்கு முன்னாடி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நவமி திதி வரும். ஸோ இந்த காலை 11 to 12 நேரம் அற்புதமான ஒரு நேரம் தாலி கயிறு போடுவதற்கு. தசமி திதியில இந்த நேரங்கள் அப்படின்றது அமையுது. ஸோ அதனால இந்த 2 நேரங்கள் கொடுத்துருக்கிறேன். வீட்டுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நேரம் காலையில மணி நேரங்கள் கொடுத்துருக்கிறேன். தாலி கயிறு கோர்க்கக்கூடிய நேரம் 11 to 12 மணி காலையில கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 18 திருநாள் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அங்க போய் மலர்களை தூவி தரிசனம் செய்து வரலாம். சரிங்களா? ஸோ இல்லாத பட்சத்துல நீங்க வீட்டுல இந்த மாதிரி பாத்திரத்திலேயே தண்ணீர் வைத்து அடுத்த நாள் அதை செடிகளுக்கோ துளசி இலை செடிகளுக்கோ ஊற்றி விடலாம். கால்படாத இடத்துல ஊற்றி விடலாம். சரிங்களா? அல்லது குளிக்கின்ற நீர்ல கூட வீட்டுல இருக்க அனைவருக்குமே அந்த நீரை அடுத்த நாள் காலையில மறுநாள் காலையில பகிர்ந்து கொள்ளலாம். சோ இதுதான் ஆடி 18 திருநாளுடைய சிறப்புகள். நிறைய பேர் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, இதனுடைய சிறப்புகள் தெரியாம நிறைய வழிபாடு முறைகள் எல்லாம் கடைபிட்டு இருக்கிறீங்க. சோ அதெல்லாம் கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலுமே சரி, நீர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த காவேரியா தாய் கொடுப்பாங்க. சோ இந்த வீடியோ பதிவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும். முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்லயே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற கன்சல்டேஷன் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு முழு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். போன் கன்சல்டேஷன் மட்டும்தான், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது. இந்த வீடியோ பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆன்மீக பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.